பவானி, கோயில தரிசனம் நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாக்கா. சாந்தி, சரோ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, படிச்சு படிச்சு சொன்னேன்ல கல்யாணத்துக்கு வான்னு, ஏன் வரல? ஏமாத்திட்டல? ஏமாத்தல சரோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? உன் கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம நடக்குது. என்ன சாந்தி இப்படி சலிச்சுக்கிற? ஏன் கல்யாணத்துக்கு வரல? ஏதாவது பிரச்சனையா? நான் கல்யாணத்துக்கு வரணும் தான் என்ன புடவை கட்டுறது, என்ன நகை போடுறதுன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அன்னைக்குன்னு பாரு, என் நாத்தனார் அவ மகளுக்கு காது குத்து வச்சுட்டா. அதனாலதான் வர முடியல சரோ. என் நாத்தனார் இருக்காளே சரியான சகுனி. நான் ஏதாவது விசேஷத்துக்கு போகணும்னா தான் ஏதாவது ஏழரை எடுத்து விட்டுடுவா. என் மாமியாரு அதுக்கு மேல நான் நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம். நான் எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது. மொத்தத்துல என் குடும்பத்துல போராட்டமான வாழ்க்கை தான் சரோ. என்ன சாந்தி இப்படி எல்லாம் சொல்ற? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன். சந்தோஷமா? அதெல்லாம் பிறந்த வீட்டுல மட்டும்தான்டி. சரி, அதை விட உன் மாமியார் வீட்டு ஆளுங்களா எப்படி? என் மாமியார் என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவங்க. என் மனசு நோகடிக்காம பாத்துக்கிறாங்க. என் கொழுந்தனார், நாத்தனார் இவங்களாம் கூட என்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாங்க. நிஜமாவா சொல்ற? நீ கொடுத்து வச்சவதாண்டி. ஆமா சாந்தி, இந்த விஷயத்துல நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சவதான். எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன மாதிரி தான் தலையெழுத்து அமையும் நினைச்சேன். நீ நல்லா இருக்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரோ. நீ தலை தீபாவளி தானே வந்திருக்க? ஆமா. சரி வா, வீட்டுக்கு போயிட்டு போலாம். இல்ல சாந்தி, வீட்டுல மாமியார் வீட்டுக்காரெல்லாம் வந்திருக்காங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அவங்க எல்லாம் வந்திருக்காங்களா? உன் கல்யாணத்துக்கு தான் என்னால வர முடியல. இப்ப நான் உன் வீட்டுக்கு வந்து உன் மாமியார் உன் வீட்டுக்காரெல்லாம் பாத்துட்டு போறேன். வா. தண்ணி அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். வாடி வா. நல்லா இருக்கியா? சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. ஏன்பா பேசாம இருக்கீங்க? சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போதும், நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். சம்மதிய மாட்ட சொன்ன பாரு, இந்த ஜென்மத்துக்கு போதும். நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. புதுசா என்ன சொல்ல போறேன்? புதுசா என்ன சொல்ல போறேன்? வாயை திறக்கிறதுக்கு முன்னால அது விடவைகளை பத்தி யோசிக்கணும். சம்மதிய பத்தி உனக்கு தெரியாது. நீ என்ன புதுசா? கொஞ்சம் அனுசரிச்சு போனா குடிய வழி போயிடும். நீ பொறுமை இல்லாம நடந்துக்கிட்டதுனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நான் ஏன்பா பொறுமையா போணும்? நான் என்ன அவள மாதிரி பத்து பத்து கேக்குறவளா? நான் எதுக்கு அடங்கி போணும்? முட்டாள் முட்டாள் ஊர்கட்டம். நானும் கொஞ்ச நாள பாத்துக்கிட்டு தான் வரேன். நடவடிக்கை சரியில்லை. ஏட்டிக்கு போட்டு எழுத்து பேசிக்கிட்டே இருக்கு. நான் எதுக்கு அந்த அம்மா அனுசரிச்சு போய் சொல்றேன்? அனுசரிச்சு போகட்டா பாதிக்கப்படுறது சரோவா நீயா? இது ஏன் மரமண்டல் உதிக்கிறேன்? புரியுதுப்பா, எனக்கு நல்லா புரியுது. அப்பா, அந்த அம்மா யார வேணாலும் திட்டுப்பா. என்னைய திட்டட்டும், உங்களை திட்டட்டும், லீலாவை திட்டட்டும், சரோவை திட்டட்டும். ஆனா என் புருஷனை திட்டுறதுக்கு அவங்க யாரு? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன கட்டிக்கிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் எதுக்கு மத்தவங்க கிட்ட பேச்சு வாங்கி கட்டிக்கணும்? உங்களுக்கு வேணா அது சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. நான் பேசத்தான் செய்வேன். அறிவு கிட்ட பேசாத. பேசுங்கப்பா, பேசுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்காக தானே நாங்க இருக்கோம். நான் இப்ப என்ன பேசினாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். ஆனா என் புருஷ பத்தி யார் பேசுறா அதை கேட்டுட்டு என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்குங்க. நீங்க வாங்க மாமா. அக்கா, தனோ எங்க போற? உனக்கு மாமியார்னு ஒருத்தி வந்து வாச்சிருக்காளே, அவளால ஒரு பெரிய கூத்தே நடந்து போச்சு. அவ ஒரு பிள்ளைய பெத்து பொண்ணை எடுத்துட்டா மனசுல பெரிய மகாராணிங்கிற நினைப்பு. எல்லாரும் வணக்க போட்டு கும்பிடு போடுவாங்களாமா. ஆனா எனக்கு அது அனாவசியம். இங்க பாரு, யார் வேணா அவ கால்ல விழட்டும், ஆனா நானும் என் புருஷன் அவ கால்ல விழ மாட்டோம். உன் தலை எடுத்து நீ அவ கால்ல விழுந்து கடடி. தனோ, தனோ. வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நான் அப்புறமா வரேன்.
எங்க அவங்க யாரையும் காணோம். ஏதாவது பிரச்சனையா? சண்டையா? என்னன்னு சொல்லுமா? எது நடக்க கூடாதோ அது நடந்துருச்சு. உன் மாமியார் பெத்த உனக்கு நல்லா தெரியல. யாரையாவது திட்டுறதுன்னா அவனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஏதுரா பிரச்சனையே இல்லாம இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே நினைச்சாங்க போல இருக்கு. ரூபத்தை காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு போச பிடிச்சிட்டாங்க. வாய்க்கு வந்தபடி உனக்கு கண்டபடி பேசிட்டாங்க. தனத்துக்கு பொறுக்கல பதில் பேசிட்டாங்க. அவங்க பேச வார்த்தை தடிச்சு போய் தானே ஒரு லிமிட் மீறி இனிமே பேசுறீங்க செருப்பு பிஞ்சு போயிடும் சொல்லிட்டாங்க. நிலைமை கட்டு மீறி போய் மாமியார் கோச்சு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இத்தனைக்கு அவங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாலே நான் படிச்சு தனத்துக்கிட்ட சொல்லணும். அந்த அம்மா பேசினா எடுத்து பேசுறாங்க. தன் மேல தப்பு இல்லாதப்பவே உன் மாமியார் தாட் போட்டு குதிப்பாங்க. இன்னைக்கு வேற தானே கண்டபடி எடுத்து பேசிட்டாளா? போச்சு, எரிமலையா வச்சுட்டாங்க. என்னால அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. போற போக்குல நான் என் பெண்களை வளர்த்த லட்சணத்தை பத்தி நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டேன். இத்தனையும் கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கிறேன். அதுதான் வேதனை. ரோஷம் உள்ளவனா இருந்தா அந்த இடத்துல கூலி குறுகி செத்து விழுத்திருப்பான். நான் ஈன ஜென்மம் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டு மாப்பிள்ளைகளை மாத்தி மாத்தி லீலாவை செல்வத்துக்கே கொடுக்கலான்னு சொன்னதுனால நானே சரின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டேன். ஆனா இப்போ அந்த பேச்சுக்கே இடமில்லைன்னு ஆயிடுச்சுமா. இவளை அந்த வீட்டுல கட்டி கொடுத்தா அந்த அம்மா வாழ்நாள் போற இவளை தப்பா பேசியே கொண்டுடுவாங்க. போதும் போதும்மா, என்னோட ஒரு பொண்ணு அந்த அம்மா கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறதே போதும். நான் கூட சொன்னேன், சாரோ பாவம் என்ன தப்பு பண்ணா, அவளை தயவு செய்து கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள வர பிடிக்கல என்ன, தெருவில் நின்று வாசலோட கூட்டிட்டு போயிருக்க. அதுக்கு அந்த அம்மா அவ வந்தா உங்க வீட்லயே வச்சுக்க போயிட்டா. அவர் என்ன சொன்னாரு? கூட போயிட்டாரு. தம்பி 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 இருப்பா, இரு நான் போயிடுறேன்.
கைதான் என்ன செருப்பால் அடிச்சது. ஐ! முதலாளி முதலாளி வேணாம் வேணாம் ஒண்ணும் பண்றாதீங்க, விட்டுருங்க. என்ன சப்போர்ட் பண்றியா? அதுக்கு இல்ல, மாணிக்கனா பரவாயில்ல, இவன் ரொம்ப நல்லவன், பாவம், விட்டுருங்க. டேய் பழனி, என் பவர் என்னன்னு தெரியாம என்கிட்ட வந்து மோதிட்டான். இன்னொரு வாட்டி என் வழியில குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, வகுந்துருவேன்னு சொல்லு. புரியுதா? வாங்கடா. செல்வா செல்வா செல்வா. அப்பா சாப்பிடுவாங்கப்பா. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல. அப்பா சாப்பிடாம இருந்தா எப்படி? வாங்கப்பா சாப்பிடலாம். அதெல்லாம் எனக்கு பரவாயில்லம்மா. அப்பா உங்க உடம்ப பாத்துக்கணும், வாங்க. நடந்ததை பத்தி எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில தானே நாம இருக்கோம். மாணிக்கனே மாணிக்கனே. யாரு? அடடே, பழனியா? வாப்பா வா, உள்ள வா. ஏது இந்த நேரத்துல? வாங்கண்ணே. மாணிக்கனே எங்க? என்னது, அவங்களாம் கிளம்பி அங்கதானே வந்தாங்க? அங்க வந்துட்டாங்களா? இவங்க எங்க இருக்காங்க? அது வந்து தனத்துக்கு மருந்து கொடுக்கணும்ல, அதான் தங்கிட்டேன். அது சரி, நீ எப்படி இங்க? ஒண்ணுல செல்வத்தை அடிச்சு போட்டாங்க. செல்வத்தையா? அதான் மாணிக்கண்ணன் கிட்ட சொல்லி கையோடு கூட்டு போலான்னு வந்தேன். யார் அடிச்சது? யாருன்னு தெரியல, மார்க்கெட் ரோட்ல மயங்கி விழுந்து கிடந்தாப்புல. நான் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நேரா இங்க வரேன். அப்பா வாங்கப்பா, நம்ம போய் பார்க்கலாம். கொஞ்சம் இருமா. ஏப்பா, டாக்டருக்கு என்ன சொன்னாங்க? இல்ல, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாவம், செல்வன் நல்ல பையன். என்ன பண்றது, நல்லவங்களுக்கு தானே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. செல்வம் தங்கமான பையன், யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காதவன். அவனை போட்டு அடிச்சிருக்காங்களே. பாவம் பசங்க, அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. உடனே போய் பார்க்கணும் போல இருக்குப்பா. மெட்ராஸுக்கு இப்ப பஸ் இல்லம்மா, காலையில எந்திரிச்சு தான் முதல் பஸ் பிடிக்கணும். சரி, நான் கிளம்புறேன். மாணிக்கண்ணன் கிட்ட போய் விஷயத்த சொல்லணும். உனக்கு மட்டும் ஏது பஸ்? இல்ல, லாரி ஏதாவது வரும், நான் ஏறி போய்க்கிறேன். சரி, வரேன். உனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.